சந்துருவ அவரு கொல்ல சொன்னதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் சந்துருவோட அப்பாவோட தம்பிதான், அதாவது சித்தப்பா அவரு. சந்துருவோட அப்பா பெயர் தர்மதுரை. சின்ன வயசுல சந்துருவோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஒரு கார் விபத்துல. அதே கார்ல போன இவன் தப்பிச்சுட்டான் என்று ஜோ கூறுகின்றார். அதை கேட்ட மைக் தர்மதுரை எங்கேயே கேள்விப்பட்ட பேரா இருக்கே. ஜோ அதற்கு நீங்க நினைக்கிறது சரிதான். சரியா 25 வருடங்களுக்கு முன்னால் கார் விபத்தில் இறந்த தொழிலதிபர் தர்மதுரைதான். வெளி உலகத்தை பொறுத்தவரைக்கும் தொழிலதிபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கார் விபத்தில் இறந்துட்டாங்க. ஆனா உண்மையில் கொலை செய்து கார் விபத்து மாத்திட்டாங்க. ஆனா அப்போ அதிர்ஷ்டவசமா சந்துரு தப்பிச்சுட்டான். அவனை காப்பாத்துனதுனாதான். அது மட்டுமல்லாமல சந்துரு உயிரோடு இருக்கும் விஷயம் அவன் சித்தப்பாவுக்கு தெரியாது. சந்துருவோட உண்மையான பெயர் மித்துரன். தர்மதுரையோட பல கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு என்று ஜோ கூறுகின்றார். இதை கேட்ட மைக் அப்போ சொத்துக்காக தான் கொலை செஞ்சாங்களா என்று மைக் கேட்கிறார். இது சொத்துக்காக செஞ்ச கொலை மட்டும் இல்லை, அது ஒரு காரணம்தான். இரண்டாவது காரணம்தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா சந்துருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வேல்மூர்த்தி செஞ்ச குற்றங்களுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதை வாங்கதான் அவனை கொலை செஞ்சிருக்காங்க. உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது உனக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சிருந்தா அது போலீஸ்ட கொடுத்து அவனை காப்பாத்திருக்கலாம்ல, ஏன் அப்படி பண்ணலன்னு தோணும். ஆனா உண்மையில எனக்கு அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு அது தெரியாது. தெரிஞ்சிருந்தா காப்பாத்திருப்பேன் என்று ஜோ கூறுகின்றார். இதை கேட்ட மைக்கோ இந்த கொலைக்கு பின்னால் இவ்வளவு விஷயம் இருக்கா? சரி, சந்துருட்ட இருந்த ஆதாரம் இப்போ எங்க இருக்குன்னு தெரியுமா என்று மைக் கேட்கிறார். அதற்கு ஜோ அந்த ஆதாரம் சந்துருவோட பேங்க் லோக்கர்ல இருக்கு. அந்த லாக்கரோட கீயும் பேங்க பத்தி தகவலும் சந்துருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கல என்று கூறுகிறார். சரி, நீ சந்துருவை கொலை செய்யலன்னு தெரியுது. அதற்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அது வச்சு உனக்கு விடுதலை கொடுக்க வச்சிடலாம். ஆனா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தர ஆதாரம் இல்லையே என்று மைக் கூறுகிறார். அதற்கு ஜோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் அதை பாத்துக்குறேன். அப்புறம் நீங்க இதை கவனிக்காம விட்டீங்க. அது என்னன்னா சந்துரு கொலை வழக்குல விசாரணை அதிகாரியாக உங்களை நியமிச்சது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் உண்மையான குற்றவாளிக உங்க கிட்ட நெருங்கவே இல்லை. அது ஏன் தெரியுமா சார்? ஏன்னா உங்களோட நேர்மைய பத்தி அவங்களுக்கு தெரியும். அப்பயும் உங்களை மிரட்ட நினைச்சா அவங்க பண்ண கொலை வெளியே வந்துரும் தான். உங்க கிட்ட நெருங்கல. மைக் அதை கேட்டு புரியுது. சரி, நான் போய் மத்த வேலையை பாக்குறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். மைக் இருக்கும் வரை சிரித்த முகத்தோடு இருந்த ஜோ மைக் அங்கிருந்து கிளம்பி சென்றவுடன் கண்கள் சிவக்க, கண்களில் இருந்து 3 துளிகள் கண்ணீர் வழியே கோபம் கொண்ட முகமாக மாறுகிறது. அதற்கான காரணம் தன் சிறுவயதில் இருந்தே தனக்கு உறவாக இருந்த உயிர் நண்பனான சந்துருவை கொலை செய்து தன்னிடம் இருந்து பிரித்து விட்டார்கள் என்று. ஜோ என்னதான் ஊரே பயப்படும் ரோடியாக இருந்தாலும் அப்பாவிகளை இதுவரை காயப்படுத்தியது இல்லை. யார் சொல்வதையும் கேட்க மாட்டான். தனக்கு எது சரினுபடுதோ அதை செய்வான். தவறு என்று தெரிந்தால் யார் வற்புறுத்தினாலும் செய்ய மாட்டான். ஜோ நல்லவனும் இல்லை, அதுக்காக கெட்டவனும் இல்லை. இனி சந்துருவை கொலை செய்தவர்களை ஜோவிடம் இருந்து யார் காப்பாற்றுவார்கள் என்று பார்ப்போம்.